நாங்கள் அன்னாடம் காய்ச்சி நான் அன்னைக்கு கூலிக்கு போனாதாங்க நான் சீவனமே பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வேற எதுவும் இல்லைங்க. இந்த சாராயத்தை முன்ன நீங்க ஒய்ங்க. இந்த சாராயம் இருக்கக்கூடாது, சாராயம் இருக்கக்கூடாது. நான் முன்னே ஏந்து போய் உக்காந்துருக்கிறேன். என் ஆம்டான ஏந்து இல்லாம நான் உக்காந்துருக்கிறேன். அதே போல இப்ப என் பிள்ளை ஏமாந்து விட்டேன் நான். இந்த சாராயம் இந்த சேசமுத்திரத்துல எங்கேயுமே இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க இந்த ஊர்ல இந்த உள்ளூருக்காரங்க மட்டும்தான் விக்கிறாங்க. அப்புறம் யாரும் விக்கல. அப்புறம் எட்டத்தூருக்காரங்க வந்து இங்க விக்கல. போலீஸ் வருவாங்க, ரஞ்சம் வாங்குவாங்க. அந்த போலீஸுக்காரங்க திரும்பி போட்டாங்கன்னா இன்னொரு போலீஸுக்காரங்க வருவாங்க. அவங்கள்ட்ட 15 அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கி எடுத்துட்டு போயிடுறாங்க சார். நாங்க எங்க புலிவுல ஏமாந்து நாங்க தான் அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் ஏமாந்து தாலி எல்லாம் அறுத்து விட்டு நாங்க முன்னாடி போனோம்னா எங்களை ஒதுங்கி பார்த்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி சாராயம் இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடாது. இந்த சாராயம் முன்ன ஒய்க்கணும், பாட்டில் ஒய்க்கணும், எதுவும் இருக்கக்கூடாது சார். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு 5 வண்டி ஓட்டிட்டு வந்து சாப்பிட்டு போனோம் தான் சார். அப்புறம் செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு விடிய காலையில் வந்தது சார். மறுபடியும் சாப்பிட்டு வந்து படுக்குள்ள நெதானம் இல்லை சார் எங்கள் வீட்டுக்காருக்கு. விடிய காலையில் நானும் எங்கள் மாமியாரும் 7 மணிக்கு என்ன ஆச்சு ஏது பண்ணுது என்ன பண்ணுதுன்னு கேட்டோம். இந்த மாதிரி நான் சாராயம் வாங்கி குடிச்சோமா, எனக்கு கண்ணு மங்கலாகுது, கை காலெலாம் வேலை விட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்றோம். அப்புறம் வரமாட்டேன்ட்டார். அப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொன்ன பேர் தான் நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம். அங்கே சாயங்காலம் போன பேர் எங்களை முடியாது, நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகணுன்ன பேர். அப்புறம் மாமா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போன பேர் அவர் பிழைக்க முடியாதுமா, அவங்க குடிச்சதில் வந்து பாய்சன் கலந்துட்டாங்க, அவங்க பிழைக்க மாட்டாங்க, ரத்தம் டைலஸ் பண்ணால் விடிய காலையில் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும்னாங்க. அதே மாதிரி குளுக்கோஸ் போட்டோடனே உடனே உயிர் போயிடுச்சு. இந்த குளுக்கோஸ் தான் சார் ஏறிச்சு, வேற எதுவுமே ஏறல. என் பிள்ளைக்கு ஒரு பச்சை தண்ணி கூட என் பிள்ளை வாயில நான் கொடுக்கல. சோறும் புதன்கிழமை அன்னைக்கு ஒண்ணு கூட சாப்பிடல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் சார் குடிச்சது. அன்னைக்குதான் அந்த சாராயத்துல என்ன கலந்தாங்களோ தெரியாதுங்க விக்கிறவங்க. ஆனா விக்கிறவங்க நல்லா அவங்கவுங்க சொந்த பந்தம், அவங்கவுங்க அண்ணன் தம்பி, அவங்க மட்டும்தான் சார் இங்க நல்லாவே இருக்கிறாங்க. எங்களை வேலை உள்ளவங்களாம் நாங்க கம்னாட்டே தான் சார் கடக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்க வாயிறாங்க. நகையை பார்த்தா நிறைய ஒரு புடி நகை போட்டுட்டு வர்றாங்க. அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. அவங்க தான் மாடி மேல மாடி வச்சு கட்டுறாங்க. நாங்க எங்களை பல உள்ளவங்க கூலிக்காரங்களாம் நாங்க இப்படிதான் சார் இருக்கணும். எங்க கயத்துல இருக்கிற தாலி நகை கூட வாங்கிட்டு விட்டுறாங்க. இந்த சாராயம், கல்லு சாராயம், பாட்டிலு, கோட்டரை, இது எதுவும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடாது சார். இது எதுவுமே இருக்கக்கூடாது.